ஒரு தடவை யார்கிட்டயாவது நான் காசிக்கு போறேன்னு சொல்லி பாருங்களேன். உடனே கேட்பாங்க, ஏன் என்னாச்சு, அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு, அதுக்குள்ள சன்னியாசி ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டியா இப்படின்னு எக்கச்சக்கமான கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா காசின்னு சொன்னாலே சன்னியாசிகள், துறவிகள், ஆன்மீகம் இது மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலே காசிங்கிறது வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்கான இடம் இல்ல, அங்கதான் நம்மளோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற இடமே. நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை ரொம்பவே ஆழமா உணரக்கூடிய இடமா இருக்கிறது தான் இந்த காசி. இந்த பூமியில குறிப்பிட்ட சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற இடங்களை விட சக்திகள் மிக்க அதிர்வலைகளை அதிகமா கொண்டுள்ளதா இருக்கும். அது போல இடம்தான் இந்த காசி. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நான் காசியில பிறந்தவன்னு யார்கிட்டயாவது நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் உடனே உங்க காலை தொட்டு வணங்கிட்டு போவாங்களாம். இன்னும் கூட இங்க அப்படிதான் இருக்கு. நீங்க காசியில் பிறந்தவராய் இருந்தா கண்டிப்பா சிறப்பானவரா தான் இருக்க வேண்டுங்கிற நம்பிக்கை இங்க அதிகமா நிலவுது. அதே போல நிலைமைய நம்ம தமிழ்நாட்டிலேயே உருவாக்கணும். நான் தமிழ்நாட்டுல பிறந்தவன்னு சொன்னாலே மக்கள் உங்கள் பாதங்களை தொட வேண்டும். அப்படி ஒரு சிறப்பை நம்ம சேர்க்க வேண்டும். அதுக்கு நம்ம கிட்ட பெரும் அளவில் செயல் செய்ய தேவை இருக்கு. ஆன்மீகத்தை பத்தின புரிதல் நமக்கு இங்க கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படுது. ஆன்மீகத்தை பத்தின புரிதல் இருந்தா அந்த இடம் புனிதமாவே மாறுது. இந்த இடத்துல பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் பெரும் பாக்கியமா நிலைக்க வேண்டும். இத பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.